உங்களுக்கு ஹுவாஹினை பற்றி தெரியுமாங்க? தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தாய்லாண்டில் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். பட் வந்து புக்கெட், பட்டாயா, கிராபி அந்த அளவுக்கு இது வந்து ஃபேமஸாக வெளியில் தெரியலன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி யாருமே இந்த சைடு வந்தது கிடையாது. இது வந்து தாய்லாண்டோட சதர்ன் சைடு இருக்குது. அதாவது பசிபிக் ஓஷன் அப்படிங்கிற ஒரு அந்த பீச்சை ஒட்டி தான் இருக்குது இது. இது பார்த்திங்கன்னா பட்டாயா மாதிரி நம்ம பார்க்க முடியாது. பட்டாயா எப்படி இருக்குன்னா நைட் லைஃப் இங்கே ஃபுல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா பட்டாயா வந்து நைட் லைஃப் தான் இங்கே எல்லாருமே வாழுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா நைட்லாம் எல்லாமே நார்மலாக சும்மா காமாக லைட்டாக அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாங்க. இங்கே வந்து சீ ஃபுட்டெல்லாம் வந்து பிளேட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம சூஸ் பண்ணி லைவாகவே குக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும், எக்ஸ்பென்சிவ் தான். பிகாஸ் இது வந்து கண்டிப்பாக டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நாங்கள் வந்து நைட்டு வர்றதுக்கே ஒரு 7 o'clock மேலே ஆகவும் நான் வந்து ஃபுட்டு வீட்டிலேருந்து எப்போவுமே பேக் பண்ணிவிட்டு வந்துடுவேங்க அந்த நைட்டுக்கு. பிகாஸ் இங்கே வந்து நம்ம ஃபுட்டு நம்ம தேடி அலைய முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. நம்மளோட ஹலால் ஃபுட்டு தேடி கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த ஒரு நைட்டுக்கோ இல்லை ஆஃப்டர்நூன் வந்தால் அந்த ஒரு ஆஃப்டர்நூனுக்கோ அதை நாங்கள் பேக் பண்ணிட்டு வந்துடுவோம். சைடில் ஏதாவது நாங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்குவோம். இந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் பனானா பேன் கேக் வந்து ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. தாய்லாந்து வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் பேங்காக்லாம் உங்களுக்கு அவ்வளோ பாண்டான் லீஃப் வச்சு பண்ணக்கூடிய அந்த டோ வச்சுலாம் பண்ணுறாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பேங்காக் வந்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே இப்போ கிடைக்கிது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.